ஒரு வயதான விவசாயி இருந்தார். அவருக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒரு மகனும் தன்னுடைய தந்தைக்கு விவசாயத்தில் உதவி செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அது மட்டும் இல்லை, குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கிறதுல தயாராகவும் இருந்தார். ஆனால் இன்னொரு மகனும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற நேரத்தெல்லாம் ஓய்விலே கழிச்சிட்டு இருந்தார். அந்த விவசாயிக்கு ஒரு வருத்தம் வந்தது. நம்ம மகன் இப்படியே இருந்தால் எதிர்காலத்தில் என்ன செய்வாருன்னு 2 பேரையும் கூப்பிடுறாரு. 2 பேருக்கும் கை நிறைய விதைகளை தராரு. 2மே உயர்தரமான நல்ல உயிரோட்டமுள்ள விதைகள். 2 பேரும் தனித்தனியாக விதைகளை விதைக்கிறாங்க, தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க. கொஞ்சம் செடிகளும் பெருசாக வருது. அதுக்கப்புறமா இந்த சுறுசுறுப்பாக குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கிற மகன் இருக்கார் இல்லையா, அவர் அந்த செடிகளை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறாரு. அதுக்கு தேவையான உரங்கள், தண்ணி கொடுக்குறாரு. இருக்கிற களை செடிகளெல்லாம் பிடுங்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பாதுகாப்பான சூழ்நிலையில் பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஆனால் இன்னொரு மகனும் அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஓய்வுகளே இருக்கார். நம்ம தான் வச்சாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சு, கொஞ்சம் வளர்ந்துருச்சுல்ல, அதுவே வளர்ந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டு அவர் ஓய்வெடுக்க போயிடுறாரு. கொஞ்ச காலம் ஆச்சு. அந்த சுறுசுறுப்பாக இருந்தார் பாருங்க, அந்த மகனுடைய செடி நல்ல பழங்களெல்லாம் கொடுத்து ரொம்ப செழிப்பாக இருந்தது. அந்த ஓய்வெடுத்துக்கிட்டே இருந்தார் பாருங்க, அவருடைய செடியும் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், கருகி போச்சு. அப்போ அந்த விவசாயியான தந்தை சொல்கிறாரு, வெற்றி என்பது நீங்கள் உழைச்சி ரொம்பவும் சுறுசுறுப்பாக உங்களுடைய முயற்சியில் கிடைக்கிறது, அது அதிர்ஷ்டத்தில் கிடைக்காது. அப்படியே அதிர்ஷ்டத்தால் கிடைச்சாலும் அதை நிலைக்க வைக்கிறதுக்கு உங்களுடைய உழைப்பு தேவை. இப்போதான் அந்த மகனுக்கும் புரிஞ்சுது. அதாவது சோம்பேறித்தனமாக இருந்தார் இல்லையா, அவரும் இப்போ சுறுசுறுப்பாகிட்டார். அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விவசாயத்தில் ரொம்ப செழிப்பாகவும் ஆயிட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவுற நிலைமைக்கும் வந்தாச்சு அந்த மகன்.